finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மும்பை இந்தியன்ஸ் இந்த IPL 2024 ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் தான். நான் ஆல்ரெடி 3 டீம் பத்தி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், KKR, டெல்லி அண்ட் SRH. பார்க்காதவங்க தாராளமாக போய் என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸ் பத்தி தான் பேச போறோம், டீடைல்டு அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். ஸோ மும்பை இந்தியன்ஸ்னாலே என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த வருஷம் டைட்டில் அடிப்பாங்கடா, நம்பிக்கை இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவோம். லைக் மும்பையா இருக்கட்டும், CSKவா இருக்கட்டும், 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் டீம்ஸ், 5 முறை ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி IPL யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் CSKன்னுவாங்க, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் மும்பைன்னுவாங்க. அப்போ மச்ச இருக்க டீம்ஸ்லாம் நாங்களாம் என்னப்பா குல்ஃபி சாப்பிட்னு இருக்கோமா அப்படின்ற மாதிரி மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காண்டாவாங்க. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மும்பை ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார டீம், அதுல எந்த பேச்சுமே கிடையாது. அண்ட் ஆல்ரெடி அவங்க ஒரு மிகப்பெரிய ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவை குஜராத்ல இருந்து இங்க தூக்கிட்டு வந்தாங்க. சும்மா அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அண்ட் கேமரன் கிரீனை RCBக்கு தட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படும் ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வரணும்னா. அதே மாதிரி ஆப்ஷன்லயும் அவங்க கிட்ட மினிமம் அமௌண்ட் தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே டீசெண்டா பண்ணாங்கன்னு தான் உண்மையான ஒரு விஷயம். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். ஆக்சுவலி மும்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மும்பை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட ஃபேன்ஸை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா டீமை செட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில தான் ஸ்குவாடும் இருக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியா as a கேப்டன் கம்மிங் பேக் டு மும்பை ஆஃப்டர் 2 years. ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஏன்னா ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா 5 டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு மும்பைக்கு. ஆல் ஆஃப் அ சடன் அவரை கேப்டனை விட்டு தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் பண்ணி அவருக்கு கேப்டன் கொடுத்தது நிறைய பேர் மத்தியில பார்த்தீங்கன்னா சரியா வரல. எனக்குமே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே எனக்கும் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல. ஏன்னா ரோஹித் மாதிரி ஒரு ஆள் 5 ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளஸ் மோர் ஓவர் இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் சீசன் மெயின் ஆப்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரோஹித்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ஹர்திக் ஆஸ் அ பிளேயரா விளையாடி நெக்ஸ்ட் இயர் அவருக்கு கேப்டன் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஒரு பேசிக் நாலேஜ் தான், நாலேஜ்ன்றதை விட ஒரு பேசிக் லாஜிக் அப்படி சொல்ல வரேன், நாட் நாலேஜ், லாஜிக். பட் அதை அவங்க பண்ணலாம். மேபி அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த லெவல் போறோம், நம்ம அடுத்த ஒரு நியூ டீம் கொண்டு வரோம், அதுக்கு நம்மளுக்கு ஹர்திக் தேவை, இன்னொரு 5-6 இயர்ஸ் ஹர்திக் பாண்டியாவை பாக்குறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதுல எந்த தப்பு இல்லை, அவங்க மேனேஜ்மெண்ட், அவங்க டிசிஷன். பட் ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சிருக்கணும், என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் ஃபாலோயிங் எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு MS தோனிக்கு அந்த லெவலுக்கு இருக்குன்னா அவர் IPL மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே நிறைய சாதிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க கம்பேர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அவரை. அண்ட் அதை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், வேர்ல்ட் T20 இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும், ICC ஈவெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட தோனி வின் பண்ணிட்டு, அப்புறம் IPL வின் பண்ணிட்டு, சாம்பியன்ஸ் லீகும் வின் பண்ணிட்டு, அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. ஸோ முடிஞ்சு போச்சு, அந்த சைடு எதுவுமே நம்ம போக முடியாது. வேற ரோஹித் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கரண்ட் இந்தியன் கேப்டன் பாத்தீங்கன்னா என்னதான் அவர் ICC ட்ராஃபி பெருசா அடிக்கலனாலும் பாத்தீங்கன்னா டீமை நல்லா கேப்டன் பண்றாரு, ஃபைனல் வரைக்கும் கொண்டு போறாரு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா ஒரு சீரிஸ் 4-1 இங்கிலாண்டோட வின் பண்ணிருக்கோம். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டு அதுக்கப்புறம் 4-1 அடிக்கிறது சரியான ஒரு விஷயம். என்னதான் ஹோம் கண்டிஷன்ஸா இருந்தாலும் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அதை விட அது நம்ம மெயின் டாபிக்கா தான், மும்பை இந்தியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா கேப்டனா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றதை நம்ம மறக்கவே முடியாது. மேபி லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவரோட பேட்டிங் ஃபேட் ஆயிருக்கலாம், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பேட்டிங் விளையாடல மும்பை இந்தியன்ஸ்க்கு, விச் இஸ் வெரி ஃபேர், நான் ஒத்துப்பேன். பட் ஸ்டில் ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட் நம்ம பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு 1 இயர் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு நல்ல விதமா ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியாக்கு பாஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் இயர் ஒரு லாங் இந்த சென்ஸ் ஒரு பெரிய ஆப்ஷன் வரப்போது ரீடைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்கலாம். பட் தே ஹேட் தியர் ஓன் ஐடியாஸ், அவ்வளவுதான். இதில் நடுவில் மார்க் பவுச்சர் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. உடனே ரோஹித் சர்மா ஒய்ஃப் ஒரு ட்விட்டர்ல ஏதோ ஒன்று போட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா லைக் ஏதோ சம்திங் இஸ் நாட் ரைட் இந்த கேம்ப். ஹோப்ஃபுல்லி அவங்க பாத்தீங்கன்னா லைக் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னாயிடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ட்ராஃபி வின் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம் ரோஹித்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும், இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியாவோட இஷான் கிஷன், திலக் வர்மா, ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்பிளிட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா they are highly professionals. ஸோ சோஷியல் மீடியால நம்ம பாத்தீங்கன்னா கிடைக்கிற நியூஸ் வச்சு நல்லா ஊதலாம். புரியுதா உங்களுக்கு? கண்டென்ட்ன்றதுனால. பட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் வெல் எக்யூப்டு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். அதனால பாத்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி அவங்க ஜாயின் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீமுக்குள்ள எந்த ஒரு குரலுபடியும் இல்லைன்னா மும்பை இந்த வாட்டி கண்டிப்பா கப்படிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் டஃப். அதுதான் என்னதான் ஸ்கில் இருந்தாலும் as a யூனிட்டா விளையாடுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் CSK மும்பை இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மும்பையோட ஸ்குவாடை முதல்ல எடுத்து பார்ப்போம். ஸோ சூப்பர் ஸ்குவாட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாமே இருக்கு. மேபி நம்ம என்ன சொல்லலாம்னா என்ன சொல்றது, ஒரு ஸ்பின்
ஸ்பின் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் லைட்டா தின்னா இருக்கும், பட் ஸ்டில் நல்ல டொமஸ்டிக் ஸ்பின்னர்ஸ் தான் வச்சிருக்காங்க மும்பை. அதாவது நல்ல டீம்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரான்ச்சைசிஸ் ஒரு நார்மல் மீடியாக்கர் பிளேயரா இருந்தாலும் அவங்களை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. மேபி லைட்டா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், பட் ஓவரால் சரியான ஸ்குவாடுங்க, அதுல பேச்சே இல்லை. ஸோ பேட்மேன் வைஸ் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நேஹல் வதேரா, டெவல் பிரைஸ், டிம் டேவிட். ஸோ ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஸ்குவாடு. விக்கெட் கீப்பர்ஸ் 2 பேர், இஷான் கிஷன் ஆப்வியஸ்லி அண்ட் விஷ்ணு வினோத் ஃப்ரம் கேரளா. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தார் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல, நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸ் எஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, முகமது நபி. ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா ஸ்மார்ட்டான பைங்க இது. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து எல்லாத்தையும் ரித்திக் ஷோஹின் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க, பட் ரித்திக் ஷோஹினை இந்த வாட்டி வந்து ஆப்ஷன்ல விட்டுட்டாங்க. ஸோ முகமது நபி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ். கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவா வர வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில மேட்சஸ். நெக்ஸ்ட் ஷாம்ஸ் முலானி, ஆப்வியஸ்லி அவர் ரொம்ப நாளா மும்பை கிரிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டரும், முக்கியமா அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் அன்குஷ் ஹாம்போஜ். ஸோ இவர் நான் பத்தி பெருசா கேள்விப்பட்டதில்லை. நமந்தீர் அண்ட் ஷிவாலிக் சர்மா அண்ட் ரொமாரியா ஷெப்பர்ட் அவங்க ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண வேண்டியது இருக்கும் மும்பைக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாட்டம்ல தேவைப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி ரொமாரியா ஷெப்பர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன்ல பிளேயிங் லெவன்ல வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேபி ஸ்டார்டிங் லெவன்ல இல்லைனாலும் இன் பிட்வீன்ல வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பும்ரா நம்பி தான் இந்த வாட்டி இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் விளையாடல. ஸோ ஆப்வியஸ்லி அவர் பயங்கரமா மிஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி பும்ரா நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. ஸோ பார்க்கலாம் எப்படி போட போறாருன்னு. பேண்ட்ராஃப் ஆப்வியஸ்லி நியூ பால்ல ரொம்ப டேஞ்சரஸ். கோட்ஸி சூப்பர் செலக்ஷன் இந்த வாட்டி ஆப்ஷன்ல நல்ல பிளேயர் இவரு நல்லாவே பிக் பண்ணாங்க. மதுசங்காவும் நல்ல பிக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஆகாஷ் மதுவால் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த யாக்கர் கிங் அப்படின்னு சொல்லலாமா, அதெல்லாம் பும்ராவை தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆகாஷ் மதுவால் 2 வருஷம் நல்லா தான் போடுறாரு மும்பைக்கு, பட் ஸ்டில் இந்த வருஷம் எப்படி கண்டினியூ பண்றாரான்றதை பார்க்கணும். டுவான் துஷாரா அனதர் ஸ்லிங்கி போலர், ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹேட்ரிக் எடுத்தாரு பங்களாதேஷோட. ஸோ மும்பை ரியலி ஹாப்பியா இருப்பாங்க அவங்களோட பிளேயர்ஸோட ஃபார்மை பார்க்கும்போது. பியூஷ் சாவ்லா த வெட்டரன், ஆப்வியஸ்லி எவ்வளோ வயசானாலும் கடையை இழுத்து 3 நாளும் ஸ்குவாட்ல பியூஷ் சாவ்லா ஏதாவது ஒரு ஸ்குவாட்ல இருப்பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் விளையாடிட்டே இருக்காரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருப்பாரு பவர் பிளேலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷியாஸ் கோபால், அனதர் இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர் ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் லாங் டைம். ஸோ அவரும் இருக்காரு. அர்ஜுன் டெண்டுல்கர் லாஸ்ட் டைம் சில மேட்சஸ் விளாண்டாரு, ஒரு மேட்ச் நல்லா போட்டாரு, சில மேட்ச்ல அடிச்சு துவச்சிட்டாங்க. பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி போறாரு. குமார் கார்த்திகேயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைட்டல் பிளேயருங்க மும்பைக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டா ஒரு இம்பாக்ட் பிளேயரா அவங்க கொண்டு வரலாம். அதாவது அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் லைட்டா தின்னா இருக்கு. சி நீங்க கம்பேர் டு சர்டன் டீம்ஸ் ஆக்சுவலி இவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஓகே நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு மட்டமா இல்ல. ஆனா வைஸா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது கண்டிப்பா மும்பை பண்ணுவாங்க, அதுல எந்த பேச்சுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? சி என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன், உங்களோட ப்ரெடிக்ஷன் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ என்னோட பிளேயிங் லெவன் வந்து ஆப்வியஸ்லி ரோஹித் அண்ட் இஷான் கிஷன் நல்ல ஒரு பேர். ஸோ இஷான் கிஷன் இந்த வாட்டி ரொம்பவே ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஹி இஸ் மோர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஒயிட் பால் கிரிக்கெட் அண்ட் ஆல்சோ மோர் இன் IPL. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஆல்ரெடி பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கு. அண்ட் இஷான் கிஷன் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் என்னதான் அவர் வந்து ஆட்டிடியூடோ இல்லை இந்த வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா சர்டன் ஈகோ அப்படி காமிச்சாலும் அவர் செம டேலண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸும் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல பிளேயர் 200 அடிக்கட்டும் இல்ல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியா அவரை டிராப் பண்ணாலும் அவங்க ஸ்குவாட்ல வச்சிருந்தாங்க. பட் இவ்வளவு ஈகோலாம் காமிக்க கூடாதுங்க, எவ்வளவு டேலண்டா இருக்கட்டும், பின்னாடி நிறைய டேலண்ட் இருக்குன்னு அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி தான் நிறைய போயிட்டு இருக்கு. பட் அது எல்லாரும் ஓர கட்டிட்டு இஷான் கிஷன் இந்த IPL பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பா லைம் லைட்ல வருவாரு, அதுல எந்த பேச்சும் இல்லை. ஏன்னா இஸ் அ டேலண்டட் கை, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் மும்பைக்கும் இஷான் கிஷனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பெருசா விளையாடல மும்பைக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அண்ட் நம்பர் 3 சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் மைட் மிஸ் 1 or 2 மேட்சஸ்ன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். இது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் 11 ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 திலக் வர்மா ஒரு நியூ சென்சேஷன் ஃபார் மும்பை. ஸோ இப்போ இந்தியன் டீமும் விளையாட ஆரம்பிச்சிட்டார் T20 கிரிக்கெட்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னே சொல்லலாம் இப்போ. அண்ட் நம்பர் 4 நான் திலக் வர்மா சொன்ன மாதிரி. அண்ட் நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு டைம்ல வந்து நம்பர் 4 இறங்கி டைட்டில் வின் பண்ணி கொடுத்தாரு பேட்டிங்ல. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா விளையாடணும்னு நினைப்பாரு. ஏன்னா போலிங்கை விட பேட்டிங் நம்ம நிறைய பார்க்கலாம் ஹர்திக் பாண்டியா இந்த வருஷம். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வருது, எந்த அளவுக்கு ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணும், போலிங் ரொம்ப போட வேணாம், ஒரு 1 or 2 overs போடலாம், பேட்டிங் தான் ப்ரியாரிட்டியா விளையாடுவார்னு எனக்கு தோணுது. ஸோ நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா. நம்பர் 6 டிம் டேவிட், த டேஞ்சரஸ் டிம் டேவிட்.
கன்சிஸ்டண்டா மும்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ டீம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறாங்க மும்பை. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. பெரிய ஸ்கோர் எதுவும் இருக்காது, லைக் 16 balls 35, 17 balls 43 அந்த மாதிரி விளையாடுற ஒரு பிளேயர், ரொம்ப ரொம்ப குரூஷியல் பிளேயர். அண்ட் அட் நம்பர் 7 முகமது நபி. என்ன பிரதர் முகமது நபி உள்ள எடுத்து வந்துட்டீங்க? இப்போ கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின், ஒரு டீம்ல ஒரு 2 ஸ்பின்னர்ஸாவது தேவை. ஸோ சாவலா விளையாட போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நபியும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவை. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர், உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. நபி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு T20ல விளையாடி, புரியுதா உங்களுக்கு? ஸோ அவரை பிக் பண்ணிட்டு அவரை நீங்க விளையாடாம இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அண்ட் நம்பர் 8 கண்டிப்பா கோட்ஸி. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா செமையா விளையாடிட்டு இருக்காரு T20 கிரிக்கெட். அண்ட் வேர்ல்ட் கப்பும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணார் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை அவரை பிக் பண்ணாங்க. ஸோ இஸ் கோயிங் டு பி ரியலி வேல்யூ ஆடட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் நம்பர் 9 பியூஷ் சாவ்லா. டெஃபினட்டா அந்த பவர் பிளேல போடுறதுக்கு அவர் டெஃபினட்டா யூஸ் ஆவாரு. ஏன்னா ஒரு டிபிக்கல் லெக் ஸ்பின்னர் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். குயிக்கா போடுவாரு, கிட்டத்தட்ட ஒரு வெரி அனில் கும்ப்ளே லைக் போலர் அவரு. ஸோ அவர் மேலேயும் நிறைய நம்பிக்கை வைப்பாங்க இந்த வாட்டி மும்பை. நம்பர் 10 ஆப்வியஸ்லி பும்ரா. அண்ட் நம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா இங்கே தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 11 டெஃபினட்டா அவங்க ஜேசன் வேண்ட்ராஃப் விளையாடுவாங்க. ஏன்னா நியூ பால் ரொம்ப ரொம்ப கீ. நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு என்னைக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுத்துருக்கு. நீங்க ஓவரால் அவங்க வின் பண்ண டோர்னமெண்ட் பாருங்க, நியூ பால்ல வந்து லைக் மெக்லேகனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜான்சனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுத்து தான் ஆக்சுவலா கலக்கிருக்காங்க. அந்த வகையில தான் அவங்க பேண்ட்ராஃபும் லாஸ்ட் இயர் சில மேட்சஸ்லாம் சூப்பரா போட்டாரு. ஸோ கண்டிப்பா அவங்க பேண்ட்ராஃபை பிலீவ் பண்ணுவாங்க. அண்ட் எஸ், நிறைய பேர் கேட்பீங்க ஆகாஷ் மதுவால் ஏன் நீங்க 11ல வைக்கலன்னு சொல்லிட்டு. மேபி அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம், லைக் ரோஹித்தோ இல்லை எனி அதர் பிளேயர் பேட்டிங் முடிச்சுட்டு அவங்க இம்பாக்ட் பிளேயரா இன்கேஸ் பிச்சில் கொஞ்சம் பேஸ் இருக்குன்னா ஆகாஷ் மதுவால் விளையாடலாம், இல்ல ஸ்பின் இருக்குன்னா குமார் கார்த்திகேயா விளையாடலாம். ஸோ இதுதான் ஒரு ஆப்ஷன். இதுவே பேஸ் இருக்கு பிச்சில், ஸ்பின் பெருசா இல்லைன்னா முகமது நபியை தூக்கிட்டு ரொமாரியோ ஷெப்பர்டை கூட உள்ள கொண்டு வரலாம். ஸோ உங்ககிட்ட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணி ஒரு 11 நான் சொல்லியிருக்கேன். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேட்சஸ் பிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்ஸ் நான் சொல்கிறேன். முகமது நபிக்கு பதில் ரொமாரியோ ஷெப்பர்ட் விளையாடலாம். இன்கேஸ் பிச்சில் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஈல்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவர் விளையாடலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஆகாஷ் மதுவால கூட நீங்கள் வந்து ஆஸ் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துக்கலாம். இல்ல ஸ்பின் எடுக்குதுன்னா நீங்க நபியும் விளையாடலாம். அட் த சேம் டைம் குமார் கார்த்திகேயாவும் இம்பாக்ட் பிளேயரா எடுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மும்பைக்கு. அண்ட் டெஃபினட்டா அவங்க இந்த வாட்டி வந்து பிளே ஆஃப் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கேகேஆர் எப்படி நான் சொல்லணும், எஸ்ஆர்ஹெச் எப்படி நான் சொல்லணும், அஃப்கோர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நான் பெரிய ஹோப் கொடுக்கல டாப் 4ல, பட் மும்பைக்கு டெஃபினட்டா அந்த ஒரு ஹோப் நான் கொடுக்குறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் டீம், அதுல பேச்சே கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11. ஸோ உங்களோட பிளேயிங் 11 என்னன்றதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.